என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இதே வசனத்தை எபிரேயர் எழுத்தாளர் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் கோட் பண்ணி இயேசு சொல்ற மாதிரி சொல்றார். தாவீது சொல்ல, இது யார் சொல்றார்? இயேசு. இயேசு என்ன சொல்றாராம்? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிச்சு சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இப்படி நினச்சிக்கோங்க. ஈஸியாக சொல்ல போனோம்னா இயேசு நம்முடைய வர்ஷிப் லீடர். இயேசு நம்முடைய இன்னைக்கு நம்முடைய வர்ஷிப் லீடர் யாரு? நான் குட்டி வர்ஷிப் லீடருங்க. சபைக்கு ஆக்சுவல் வர்ஷிப் லீடர் யார் தெரியுமா? நம்முடைய பிரதான ஆசாரியர். தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்ல, அந்த ஆராதனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் யாருங்க? இயேசு தாங்க. இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம் சார்பாக தேவனண்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்றவர், நமக்கு பிரதிநிதியாய் இருக்கிறவர். அப்போ நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம், தேவன் இங்கே இருக்கிறார், இயேசு நடுவில் இருக்கிறார். நாம் அவர் ஆராதிக்கிறோம். அது இயேசுவின் மூலமாக தான் தேவனை ஆராதிக்கப்படுகிறார். இயேசுவின் மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலமாக தான் அவரை துதிக்கிறோம். ஆக்சுவலாக நம்முடைய வர்ஷிப்பை நடத்தி பிதாவண்டை செலுத்துவதே இயேசு தான். வர்ஷிப் லீடர் அவர். அதுதான் அந்த வசனம் வர்ணிக்குது. அப்படி உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அதாவது இந்த சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ இவர் பாடுபட்டாலும் இவர் உயிர் தெழுவார். உயிர் தெழுவார் மட்டும் இல்லை, உயிர் தெழுதலை மென்ஷனே பண்ணல அப்பட்டமா, அதையும் தாண்டி போயிடுச்சானா. உயிர் தெழுந்த பிறகு என்ன நடக்கும்? இவர் பரமேறுவார், இவர் பிதான் வாழத்தில் வீட்டு ஆளுவார்ன்றது மட்டும் நமக்கு பிரதானாசாரியர் இருந்து, நமக்கு பிரதிநிதியாக இருந்து, நமக்காக பரிந்து பேசுவார், நம்முடைய வர்ஷிப்பையும் நடத்துவார். இவர் நம்ம வர்ஷிப் லீடர் இயேசு, பெஸ்ட் வர்ஷிப் லீடர். அது தீர்க்கதரிசனமாக உரைக்குது பாருங்க. இது மரணத்தோட முடியாது. இவருடைய கதை மரணத்தோட முடியாது, பாடோட முடியாது, தீமையோட முடியாது. இதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் இருக்கு, இதுக்கப்புறம் பரமேறுதல் இருக்கு, இதுக்கப்புறம் அவருடைய ஒரு ஊழியம் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு தொடர்ந்து தம்முடைய ஜனங்களுடைய வர்ஷிப்பை அவர் நடத்துவார். ஜனங்கள் மத்தியில் அவர்